பார்வதி, என்னங்க? இத நாங்க பாத்துக்கிறோம். அவ உள்ள தனியா இருக்கா. நீ உள்ள போய் காவியாவை பாரு போ. இல்லங்க, நான் உள்ள போய் எப்படிங்க இருக்குது? நீங்க நான் எல்லாரும் தான் சொல்றேன்ல, நீ போ. போங்கம்மா. மா நீங்க போங்கம்மா. ஆமா பார்வதி, நீ உள்ள போ. சரிங்க. மாமா, நாம வேணுமா ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், பிரியாவை போக சொல்லிடலாம். அதே மாதிரி பெண்கள்லாம் இருக்க வேண்டாமாமா. பிரியா, இங்க இருக்கிற சூழ்நிலை சரியில்லாத மாதிரி தெரியுது. எனக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தெரியுது. இவங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. நீங்க எல்லாம் தயவு செஞ்சு போங்க. ஆம்பளைங்க எங்களை அடிச்சா கூட பரவாயில்ல, காவியாக்காக நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க எல்லாம் தயவு செஞ்சு போங்க. போங்கம்மா, நீங்க சொன்னா கேளுங்க, போங்க. பிரியா போமா. ஏமாமா, காவியாக்காக நீங்க எல்லாம் கஷ்டப்படுவீங்க, நான் படக்கூடாதா? அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துடலாம். காவியா, உங்களுக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. இங்க இருந்து ஓடுறவங்க ஓடுங்க. இவங்க குற்றவாளிக்கு சம்பந்தப்பட்டவங்க, அதனால இவங்க எங்க இருக்காங்க. ஆனா நீங்க தேவையில்லாம அடி வாங்காதீங்க. மரியாதையா கலைஞ்சு போங்க. போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். ஏன் சார், நீங்க அடிச்சீங்கன்னா நாங்களாம் பயந்து ஓடிடுவோம். நீங்க எஃப்ஐஆர் போடாம நாங்க இங்க இருந்து கலைச்சு போக மாட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மீடியாலாம் இங்க வந்துடும். அதுக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தான். போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். ஒரு மீடியாவும் இங்க வராது. எல்லா பக்கமும் பேரிகார்ட் போட்டு எல்லாரையும் பிளாக் பண்ணியாச்சு. இங்க நடக்கிறது யாருக்கும் வெளியில தெரியாது. அதனால மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் ஒழுங்கு மரியாதை போயிடுங்க. அப்படிலாம் போக முடியாது சார். நீங்க எஃப்ஐஆர் போட்டு அவரை ரிமாண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் போவோம். போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். ஸ்டேஷன் முன்னாடி நின்று போராடிட்டு இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு துரத்துங்கயா. கூட்டத்தை கூட்டிட்டு வந்து போலீஸையே மிரட்டுவீங்களா? போலீஸ் மேல கை வச்சா என்ன ஆகணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளம்புற வழியை பாருங்க. கிளம்புங்க, போயிட்டு வாங்க.
பாரு விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. உன் நல்லதுக்கு மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டியோட நல்லதுக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தையோட நல்லதுக்காக தான் சொல்றேன். மரியாதையா ஓடி போயிரு. இல்ல உன் வீட்டுல 1 கிலோ போதைப் பொருள் வச்சு உன்னை குடும்பத்தோட அரெஸ்ட் பண்ணிடுவேன். என்ன சார் மிரட்டுறீங்களா? ஆமா, மிரட்ட தான் செய்யறேன். இப்ப என்ன பண்ண போறேன்? நீ மட்டும் நான் சொல்றத கேட்கல, உனக்கு பிறக்க போற புள்ளையோட முகத்தை நீ ஆயுசுக்கும் பார்க்க முடியாது. இப்ப நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு கைப்பட எழுதி கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதையா போயிடு. இல்லன்னா நான் சொன்ன மாதிரியே உன் வீட்டுல போதைப் பொருள் வச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வித்தன்னு சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன். என்னம்மா, உன் புருஷன் உனக்கு வேணுமா வேண்டாமா? போதைப் பொருள் கேஸ் போட்டா எத்தனை வருஷம்னு தெரியுமா உனக்கு? ஐயா, என் புருஷனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. அப்படி வா வழிக்கு. ஒழுங்கு மரியாதையா சப் இன்ஸ்பெக்டர் உன்னை அடிக்கல அப்படின்னு கைப்பட எழுதி கொடு. என்ன யோசிக்கிற? அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார். அப்ப எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. என்னங்க, நமக்கு எதுக்குங்க இந்த பிரச்சனை? வாங்க இங்க இருந்து போயிடலாம். யோ, உன் பொண்டாட்டியே சொல்லிடுச்சுல, அப்புறம் என்ன யோசனை? எழுதி கொடு. என்ன பாக்குற? எழுதியா? ரைட்டர் ஐயா, பேப்பர் பேனால எடுத்துட்டு வாயா. சரிங்க. இந்தாங்க ஐயா. இந்தா எழுது. எழுதுங்க. என்னடா என்ன யோசனை? எழுது. உங்களுக்கு நடந்ததை பார்த்து பொறுக்க முடியாம என் தங்கச்சி அந்த போலீஸ் ஆபீசரை அடிச்சிட்டா. சோ ப்ளீஸ் அவருக்கு அகைன்ஸ்டா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். நாங்க உங்க தங்கச்சிக்கு ஆதரவா நிக்கிறோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. இந்தா கையெழுத்து போடு. போடுங்க. நீயும் கையெழுத்து போடுமா. வாமா.
என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க கூலி வேலை செய்யற ஆளுங்கம்மா. எங்களால இவங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாதும்மா. நாங்க போறோம். எங்களுக்காக தான் நீங்க இந்த பிரச்சனையில இறங்குனீங்க. ஆனா எங்களாலேயே உங்களுக்கு உதவி பண்ண முடியல. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல. பாத்தீங்கல்ல, உங்களால இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்களை நம்பி தானே நீங்க இவ்வளவு வேலை செஞ்சீங்க. இப்ப அவங்களே போயிட்டாங்க, என்ன பண்ண போறீங்க? பப்ளிக் முன்னாடி ஒரு போலீஸ் ஆபீசர் மேல கை வச்சா என்ன நடக்கும்னு நாளை காலையில கோர்ட்ல பாப்பீங்க. யோ கான்ஸ்டபிள் ஐயா, காலையில 10 மணிக்கு இவங்கள கோர்ட்டு கூட்டிட்டு போனோம். எல்லா ப்ரொசீஜரையும் பண்ணி வை. சரிங்க. என்ன நடக்குதுங்க? மாமா என்ன மாமா? பாத்தியாமா, மீடியாக்காரங்க யாரையும் உள்ள விடாம மொத்தத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. பாத்தியா? என்னம்மா, எங்க எங்க போறீங்க? எங்களை மன்னிச்சிருங்க சார். ஏங்க, என்னமாச்சு? என்னாச்சு? உள்ள என்ன நடந்துச்சு? அந்த இன்ஸ்பெக்டர் எங்களை ஏமாத்தி எப்படியோ கையெழுத்து வாங்கிட்டாரு சார். மிரட்டினாரு. அதனால வேற வழியே இல்லாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். சாரி சார், எங்களால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியல. எங்களை மன்னிச்சிருங்க சார். எங்களை மன்னிச்சிருங்க சார். நமக்கு உதவி பண்ண வந்த என் ஃப்ரெண்ட்ஸையும் அடிச்சு துரத்திட்டாங்க. சாட்சி சொல்ல வந்த இவங்களையும் விரட்டி அனுப்பிட்டாங்க. இப்ப என்னப்பா பண்றது? டேய், இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சம்பவம் நடந்த இடத்த சுத்தி வீடு கடைகள்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு கூட நடந்த சம்பவத்தை நிறைய பேர் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கிருந்து யாரையாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சாட்சியா கூட்டிட்டு போய் கோர்ட்ல நிக்க வைக்கணும். டேய், சாட்சியை கூட்டிட்டு வர வேண்டியது உங்க பொறுப்புடா. ஆமா மாமா. அதான் சரி. பா, அப்படின்னா நானும் மாமாவும் போறோம்ப்பா. காலையில எப்படியும் காவியாவை கோர்ட்டு கூட்டு போயிடுவாங்க. சரி, நாங்க அதுக்குள்ள போய் விட்னஸ் ரெடி மாமா பண்ணுவோம். நீங்க இருந்து எல்லாம் பாத்துக்குங்க. சரி, நான் இங்க இருக்கேன், நீங்க போங்க. ஆமா வாங்க. சரி மாமா, பத்திரம் பத்திரம். சீக்கிரம் சரி, வாங்க மாமா, கவலைப்படாதீங்க. அப்ப நாங்க ஜீவா, நீ பிரியா கூட்டு முதல்ல வீட்டுக்கு போ. நீ இந்த நேரத்துல இங்க இருக்க வேண்டாம். சொல்றத கேளுமா. இல்ல, எல்லாத்தையும் இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல பிரியா கூப்பிட்டு போ. இங்க நடக்கிறதெல்லாம் நீயும் தானே பார்த்த. போ, கிளம்பு. போமா, சொன்னா கேளு. போ, போடா. கூப்பிட்டு போ, போ, போ. ஃபோன் பண்ணுங்கப்பா. நான் ஃபோன் பண்றேன்.
காவியா இந்தா கொஞ்சமாவது சாப்பிடு. இல்லத்த வேண்டாம். இப்படி சாப்பிடாமலே இருந்தா எப்படி காவியா? எனக்கு பசிக்கல அத்தை. நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன். நீ ஒரு இட்லியாவது சாப்பிடு. வேண்டாம் அத்தை. நான் வேணா ஊட்டி விடட்டுமா? என்ன அப்படி பாக்குற? நீ சொன்னா கேட்க மாட்ட. இந்தா இந்தா சாப்பிடு. ஆ காட்டு. இந்தா சாப்பிடு. ஐயோ, இந்தா இந்தா தண்ணி குடி குடி. ஆ இந்தம்மா போதும் அத்தை. இந்த ஒரு வாய், ஒரே ஒரு வாய். வா. ஆ இந்தா. இல்ல அத்தை, என்னால முடியல அத்தை. போதும், நீங்க சாப்பிடுங்க. இந்த ஒரே ஒரு வாய், கடைசி வாய் சாப்பிட்டுடு எனக்காக. இந்தா நானும் சாப்பிடுறேன். சாப்பிடு. என்னாச்சு காவியா? ஒண்ணும் இல்ல அத்தை, ஒரு மாதிரி பண்ணுது. என்ன பண்ணுதுன்னு சொல்லு. என்னன்னு தெரியல அத்தை.